வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வர்ற 23ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால சென்னையில் பல முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட இருக்கிறது. 4 ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட இருக்கிறது. 4 ரயில்களின் புறப்படும் இடம் மாற இருக்கிறது. 3 ரயில்களுக்கான நேரம் மாற இருக்கிறது. அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த ரயில்கள் எல்லாம் பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12608 பெங்களூரில் இருந்து தினமுமே சென்னை சென்ட்ரல் நோக்கி ஆப்ரேட் ஆகக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வர்ற 23ஆம் தேதி காட்பாடி வரை மட்டும் இயங்கும். காட்பாடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12680 கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். இது காலையில் 6:20 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு வரும். அப்படி வரக்கூடிய ரயில் வர்ற 23ஆம் தேதி காட்பாடி வரை மட்டும்தான் இயங்கும். காட்பாடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ரயில் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 16552 அசோகபுரத்தில் இருந்து, மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோகபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் காலையில் 4:45 மணிக்கு புறப்பட்டு வரக்கூடிய இந்த ரயிலும் காட்பாடி வரை மட்டும் நிறுத்தப்படும். அதற்கடுத்து காட்பாடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடாது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 16054 அப்படிங்கிற நம்பரில் திருப்பதியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் திருப்பதியிலிருந்து காலையில் 10:10 மணிக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் அரக்கோணம் வரைக்கும் வந்துடும். அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ரயில் இயங்காது. ஆக பகுதியாக ரத்து செய்யப்பட்டதுனால இந்த ரயில்கள் எல்லாம் புறப்படும் இடம் மாறும். அதையும் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ட்ரெயின் நம்பர் 16551 அசோகபுரம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து தினமுமே பிற்பகல் 1:35 மணிக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது அன்னைக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பாது. அதற்கு பதிலாக காட்பாடியில் இருந்து மாலை 3:45 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அது சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் பெங்களூர் போகணும் அப்படின்னு நினச்சா அன்றைய தினம் வாய்ப்பில்லை, மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ட்ரெயின் நம்பர் 12679 கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து தினமுமே 2:35 மணி மதியானம் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு பகுதியாக ரத்து செய்யப்படுறதுனால காட்பாடியில் இருந்து மாலை 4:15 மணிக்கு கிளம்பும். கோயம்புத்தூர் போகிறதும் கொஞ்சம் சிக்கல் தான் அன்னைக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22607 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ், 12607 லால்பாக் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே மாலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு செல்லும். அப்படி செல்ல வேண்டிய இந்த ரயிலானது வர்ற 23ஆம் தேதி காட்பாடியில் இருந்து 5:30 மணிக்கு செல்லும். இந்த ட்ரெயினை அன்னைக்கு சென்னை சென்ட்ரலில் பிடிக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16053 சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து மத்தியானம் 2:25க்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது 23ஆம் தேதி அரக்கோணத்தில் இருந்து 3:35 மணிக்கு புறப்பட்டு செல்லும். அதே மாதிரி நேரம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ரயில்களை நம்ம பார்க்கணும். ட்ரெயின் நம்பர் 22160 சென்னை சென்ட்ரலில் இருந்து மும்பை சிஎஸ்எம்டி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அன்னைக்கு 23ஆம் தேதி மத்தியானம் 1:15க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 1 மணி நேரம் தாமதமாக 2:15க்கு புறப்படும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 22637 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து மங்களூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது 1:25 மணிக்கு மத்தியானம் கிளம்புறதுக்கு பதிலாக அன்றைய தினம் 2:25க்கு கிளம்பும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22643 கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மத்தியானம் 2:15க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 1 மணி நேரம் தாமதமாக 3:15 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு செல்லும். கோயம்புத்தூரில் இருந்து வரும்போது இந்த ட்ரெயினுக்கு எந்த ஒரு மாற்றமுமே அறிவிக்கலை. ஆனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் போகும்போது 1 மணி நேரம் தாமதமாக இந்த 3 ரயில்களுமே புறப்பட்டு செல்லும். ஆக கோயம்புத்தூர் போகிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதே மாதிரி மும்பை செல்லணும்னு அன்றைக்கி திட்டமிட்டிருந்தால் அதுக்கும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 11 ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.